மாமுபேத்தி புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானா சங்கிப்திம் பரமாம் கதா சம்சித்திம் பரமாம் கதா. யார் ஒருத்தன் இப்படி என்னையே நடிச்சுன்னு ஒருத்தன் இருக்கானோ அவன் துக்க சம்பந்தமில்லாத ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்லேயே இருப்பான். அவன் அழிவில்லாத ஒரு ஊர் இருக்குது, அங்கேயே இருப்பான் அவன். நமக்கு என்ன இருக்குது? சுகம் துக்கம் ரெண்டும் சேர்ந்து உள்ளதாக இருக்குது. ஆலயம்னா ஈஸ்வரன் இருக்கிற இடம் பேர். துக்காலயம்னாக்கா என்ன அர்த்தம்? துக்கத்துக்கு உள்ள இருப்பிடம்னு அர்த்தம். அசாஸ்வதம், சாஸ்வதமில்லாத நிலச்சிருக்கூடியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துக்கு துக்க சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு நான் அழிச்சுன்னு போவேன். மாமுபேத்திய புனர்ஜென்ம, என்னை அடைஞ்சவனுக்கு இன்னொரு ஜென்மம் கிடையாது, துக்கத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அசாஸ்வதமாக சாஸ்வதமில்லாத நிறைஞ்சி இருக்கக்கூடிய இடத்துக்கு. துக்காலயம் அசாஸ்வதம், துக்கத்தை கொடுக்குறது எது இருக்கோ சாஸ்வதம் இல்லாத ஒரு நிலை, அதெல்லாம் உனக்கு அடைய வைக்க மாட்டேன்னு அர்த்தம். நாப்புனோந்தி மகாத்மானா, அப்படிப்பட்ட யார் ஒருத்தர் இருக்காளோ அவள்லாம் மகாத்மாக்குன்னு பேர். அவள் என்ன அடைஞ்சவா, இன்னொரு இடத்துக்கு போகவே மாட்டா. அவள்லாம் சம்சித்திம் பரமாம் கதா, அவள்லாம் ஞான யோகத்துக்கு வந்து ஞானத்தை அடைஞ்சி மோட்சத்தை அடைஞ்சி பிறவில்லாத பெரும் பேற்று அடைஞ்சி இவ்வளோ நன்னா போயிடுவாவா. அதனால் சாதனைகள் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணணும். சாத்தியம் பகவான் அடையிறது சுலபமாக அடைஞ்சு விடலாம் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதனால் சாதனைகள் தான் மிக 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 சிரமம். சின்ன ஒரு விஷயம், ஒரு 8ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸ் போகணுன்னா அதுக்கு எவ்வளோ சாதனை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு கிளாஸ்லேயும் அடுத்த கிளாஸ் போகணுன்னாலே எவ்வளோ சாதனைகள் பண்ணி டியூஷன் வச்சு அதை வச்சு மார்க்கை போட்டு அதெல்லாம் போட்டு டெஸ்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ பணங்கள்லாம் போட்டு திரட்டி கிரட்டி அங்கே போட்டு இங்கே போட்டு எல்லாம் பண்ணினா தான் வியாபாரத்தில் லாபம் பார்க்க முடியுது. ஒரு பெரிய அதிகாரியாக வரணும், அரசியல்வாதியாக வரணும், பெரிய அரசனாக வரணும், அதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. இதுக்கே நமக்கு நம்மளால் முடியல. நீ இந்த வழிக்கு வந்தேன்னா என்ன சுலபமாக அடையலான்னு ரொம்ப சுலபமாக சீப்பாக சொல்கிறார் பகவான். அடைய வேண்டிய விஷயம் ரொம்ப 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 பெரிய விஷயம். ரொம்ப சிரமப்படணும், ரொம்ப பிரயாசப்படணும், ரொம்ப முயற்சி பண்ணினால்தான் பகவான் சுலபமாக நம்மள்கிட்ட வருவார்ங்கிறத அழகாக சொல்கிறார். மாமுபேத்திய, என்ன அடைஞ்ச ஒருபாடு புனர்ஜென்மமோ துக்கத்துக்கு ஏற்படுமோ சாஸ்வத நிலையோ இதெல்லாம் ஒன்றும் வராது. நாப்புனோந்தி, இதெல்லாம் அடைய மாட்டாவா. ஏன் அவள்லாம் மகாத்மாவாகிட்டா, அவள்லாம் ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு அப்படியே ஞானிகளாகிட்டா. சம்சித்திம் பரமாம் கதாக, ஞான யோகத்தை அடைஞ்சு உயர்ந்த நிலைக்கு அவள்லாம் அடைஞ்சு விட்டா. அதனால் திரும்பி பிறக்கவே மாட்டா அவள்லாம். யாரெல்லாம் பிறந்து வருவா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்னா. உங்களை அடைஞ்சவா பிறக்க மாட்டான், பாக்கி யார் வருவான்னா ஆப்ரம்ம பூனால் லோகாக புனராவர்த்தினோச்சின. 14 உலகத்தில் இருக்கவால போயிட்டு 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 திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருப்பாவா. யாரும் வராமல் இருக்கவே மாட்டான். போகிறதுன்னா வந்தாகணும், வரதுன்னா போயாகணும். இது இல்லாமல் உலகமே கிடையாது. வீட்டை விட்டு வெளில போகிறலாம் திருப்பி வீட்டுக்கு வரணும். ஆஃபீஸ் போட்டோம்னா ஆஃபீஸ் போய்ட்டு திருப்பி வரணும். எங்கே இருந்தாலும் போகிறது ஒன்று இருந்தால் திருப்பி வரது ஒன்றாகணும். பிரம்ம பூனால் லோகாக, பிரம்மலோகம் வரைக்கும் அவருக்குள்ள எத்தனை லோகம் தான் எல்லாம் திருப்பி திருப்பி வரும். புனராவர்த்தனும் அர்ஜுன. மாமு போயிட்டது கவுந்தேய, என்ன அர்த்தம் அடைஞ்சாலும் அவன் புனர்ஜென்ம நவித்தியத்தை. 14 உலகத்திற்காலும் திருப்பி திருப்பி பிறந்து வளர்ந்துட்டு வந்து பிறந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து இப்படி தான் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன யாரத்தை அடைஞ்சாலும் அவன் திருப்பி பிறக்கவே மாட்டான் அப்படிங்கிறான். சகசிரயுக பர்யந்தம் மகர்யத் பிரம்மணோ விது. காலத்தெல்லாம் சொல்கிறார் இருப்போம், எப்படிலாம் பிறப்போம், எத்தனை வருஷம் பிறப்போம், எத்தனை நாள் ஆகுங்கிறத. சகஸ்திரயுக பர்யந்தம் மகர்யத் பிரம்மணோ விது. இந்த உலகம் படைக்கூடிய இரண்டிகற்பர் இருக்கிற பிரம்மதேவன், அவருக்கு 1000 ஆண்டு அவருக்கு ஆயுசு. நமக்கெல்லாம் 100 ஆண்டு வயசுன்னு பேர். அதுக்குள்ளேயே அல்ப ஆயுசில் எத்தனையோ விவகாரம் வந்து போயிடணும். நம்மளாம் 100 வயசு இருந்தாலே பெரிய கொண்டாட்டம், நமக்கெல்லாம் 100ஆண்டு விழான்னு கொண்டாடுறோம். ஆனால் 1000 ஆண்டு இருக்கிற பிரம்மதேவனுக்கு எத்தனையோ அதுக்குள்ளே யுகங்கள் வருது, கல்பங்கள் வருது, எல்லாம் வருது. ஒரு பகல், ஒரு ராத்திரி, ஒரு நாள் பிரம்மதேவருக்கு. ஒரு ராத்திரி ஒரு பகல் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு நாள்னு நமக்கு தெரியுது. நாமே பார்த்துட்டுருக்கோம். ஒரு நாளில் என்னென்னா ராத்திரி பகல் சேர்ந்தால் ஒரு நாள் அப்படிங்கிறோம். பிரம்மதேவனுக்கு அவர் கணக்கு பிரகாரம் ஒரு ராத்திரி ஒரு பகல் இருந்தால் ஒரு நாளைக்குன்னு அர்த்தம். அப்படி எத்தனை பகல் எத்தனை ராத்திரின்னா ஆயிரக்கணக்கான ராத்திரிகள் ஆயிரக்கணக்கான பகல்கள்னா. இந்த கணக்கை பற்றி ரொம்ப விசேஷமாக பாகவத்தில் அழகாக சொல்லியிருக்கு. பிரம்மதேவனுடைய ஒரு நாளில் வரக்கூடிய பிரளயம் நைமித்திக பிரளயம்னு பேர். அந்த நைமித்திக பிரளயத்தில் தான்
இந்த 14 உலகம் படைச்சி கிடச்சி காத்துக்கிட்டு இதெல்லாம் சரி பண்ணப்படுகிறது. அவ்யக்தாத் வியக்தய சர்வாகா. அப்போ எங்கே இருக்கும்? அதுக்குள்ளே அப்படியே திருண்டாக சூக்ஷ்ம ரூபமாகவே பிரம்மதேவனுடைய கலசத்துக்குள்ளே உட்காந்துரும். இத்தனை கோடிக்கணக்கான உயிராசிகளும் ஜெனட்டிக்ஸுகளும் சேர்ந்து ஒரு குடத்துக்குள்ளே பிரம்மதேவன் கைக்குள்ளே அப்படியே அவ்யக்தமாக சூக்ஷ்ம ரூபமாக உட்காந்துரும். அந்த அவ்யக்தத்துலேருந்து வியக்தையா சர்வாகா பிரபவந்தி அகராகமே. சூரிய ஒளி என்றைக்கு வந்ததோ, அவருக்கு பகல் என்றைக்கு வந்ததோ, ராத்திரிலெல்லாம் உட்காந்துரும். பகலில் வந்ததுன்னா 1000 யுகத்தில் அவர் எல்லாம் நம்ம உயிரினங்கள்லாம் தூங்கும். 2வது 1000 யுகம் வரும்போது, பகல் வரும்போது அவருக்கு எல்லாம் மூச்சுக்க ஆரம்பிக்கும். ராத்திரியாகவே பிரளயந்தே தத்தனையும் அவ்யக்த சமயக்கு. திரும்பி ராத்திரி வந்துட்டுனா எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்திலே உட்காந்துரும். பகலில் சிருஷ்டி, ராத்திரியில் சூக்ஷ்ம ரூபமாக பிரம்மதேவனுடைய கமண்டலூரில் தூள் ரூபமாக உட்கார்ந்துருவர். புத்தியாஷ் பூதகிராம சயேவாயம் பூத்வா பூத்வா பிரலீயத்தே. ராத்திரியாகமே அவசர பார்த்த பிரபவந்தி அகராகமே. இப்போ என்னாச்சுன்னா, இந்த பூதகிராமம் உலகத்தில் பஞ்சபூத சிருஷ்டி அத்தனையும் இருக்குது. இத்தனையுமே படைச்சி காத்து வந்துட்டே இருக்குது. ஒரு யுகத்துலேயும் ஒரு பகல்லையும் பிரம்மதேவனுடைய ஒரு பகல்லையும் சிருஷ்டி, ஒரு ராத்திரிலையும் சூக்ஷ்ம ரூபமாக அடங்கி வருது. ராத்திரியாகவே அவசர பார்த்த பிரபவந்தி அகராகமே. ராத்திரிலே அத்தனையும் சூட்சமாக அடங்கிடும். பகல் வந்தால் அத்தனையும் சிருஷ்டியாகி மேலே வந்து பிரபஞ்சத்தை ஒழுக்க சிருஷ்டியாகி கண்ணுக்கு தெரியும் பொருளாக இருக்கும். விதைக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நமக்கு தெரியல, பத்திரமாக வச்சுருக்கோம். அந்த விதையை போட்டோன்னே எவ்வளோ பெரிய மரம் வருது. அந்த எவ்வளோ பெரிய மரம் வர்றதுக்கு காரணம் என்ன? விதை கண்ணுக்கு தெரியுது. ஆனால் விதைக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அது தெரியுதோ? தெரியலை. அத்தனை சூக்ஷ்மமான சக்தியோடு இருக்கிறது பிரம்மதேவனுடைய படைப்பு சக்தி. பரஸ்தஸ்மாஸ்து பாவோன்யா அவ்யக்தா அவ்யக்தாத் சனாதன எஸ் சர்வேஷு பூதேஷு நஸ்யச்சு நவேஷ்யதி. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா, பரமாத்ம ஸ்வரூபத்தை அடையிறதான் முயற்சி பண்ணுறது. திருப்பி பிறந்து செத்து பிரம்மதேவனுடைய ஆயுஸ் பறிந்தால் நாமும் செத்துன்னு போயிட்டு வளர்ந்தனே இருந்தால் அர்த்தமே இல்லை. அதுக்கு பிறப்பினுடைய அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் பரஹா தஸ்மாஸ்து பாவோ அந்யா. இந்த எத்தனை பிரம்மதேவனுடைய சிருஷ்டி இருக்கோ இதிலேருந்து நம்ம பரஸ்வரூபத்தை அடையிறது நம்ம முயற்சி பண்ணணும். அவ்யக்தா சனாதனா. அவ்யக்த சூக்ஷ்ம ஸ்வரூபத்திலேருந்து இன்னொரு அவ்யக்த ஸ்வரூபமாக உள்ள சனாதனமாக உள்ள பரமாத்மா இருக்கிற அவர் ஸ்வரூபத்தை நம்ம அடைய போகணும். எஸ் சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு நவினஷ்யதி. பஞ்சபூதங்களும் அழியும், ஆனால் அழியாத ஒருத்தர் யார்? ஆத்மா ஒருத்தர் தான், ஈஸ்வர ஒருத்தர் தான், பரமாத்மா ஒருத்தர் தான். உலகம் முழுக்க 2000 யுகங்களில் படைச்சி கிடந்து செத்து போய் போச்சு இவ்வளோ. ஆனாலும் எப்பொழுதும் எந்த காலத்துலையும் அழியாத சுரூபம் பரமாத்மா ஒருத்தர் தான். அவர் தான் நம்ம வாழ்க்கையில் அடைய போகணும். அவ்யக்தா அக்ஷரா இத்தியாகும். அந்த அவ்யக்த சுரூபம் யார் இருக்காரோ அவர் தான் அக்ஷரஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். க்ஷரஹான்னு அழியிறது, அக்ஷரம்னா அழியாத சுரூபம் பேர். தமாகு பரமாம் கதிம். அக்ஷரஸ்வரூபத்தை அடையிறதான் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அடைய வேண்டியது. எம்பிராப்பின் அனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. யார் ஒருத்தர் எந்த நிலையை அடைஞ்ச ஒரு பாடு திரும்பி பிறக்க மாட்டானோ, இறக்க மாட்டானோ, ஒன்றும் வரமாட்டானோ, அந்த நிலையை அடையிறது தான் உயர்ந்த நிலை. அதுக்காகத்தான் இத்தனை பாடு, இத்தனை கோடிக்கணக்கான இவங்களாக பிறந்து வந்த நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மனசெல்லாம் அடக்கி புத்தியெல்லாம் அடக்கி தியானம் பண்ணி ஈஸ்வர சுகத்தை அடைஞ்சிட்டோம்னா அதை காரணம் உயர்ந்த பலம் கிடையாது. பிறப்பு இத்தனை யுகங்களாக அந்த பிறப்பை முடிச்சுடுறோமே, அதை காரணம் வசந்த நிலை. அதுதான் பரந்தமன் புருஷா சஹா பார்த்த பக்தியா லப்யஸ்து அனன்யா எஸ்ய அந்தஸ்தானி பூதானி ஏனே சர்வம் விதம் ஜெகத். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த புருஷன் நாம் பக்தியினால் அனன்யா பக்தியாக வேறு சிந்தனையே இல்லாமல் ஒரே பக்தியாக ஈஸ்வரா 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 பகவானே பகவானே நினச்சின்னு அப்படியே நினச்சின்னு உட்கார்ந்தோமானார். எஸ் அந்தஸ்தானி பூதானி. எத்தனை பஞ்சபூதங்களையும் இருந்துக்கிட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற யாரோன்னு அந்த பரமாத்மா நாம் அடைஞ்சிட்டோமானால் இந்த பரமாத்மா தான் சர்வ வியாபகமாக உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கார். எப்படி ஆகாசம் நிறைஞ்சிருக்கோ, வாயு நிறைஞ்சிருக்கோ, அதுபோல் இந்த ஆத்மா அதுக்கு மேலே வாயுலேயும் ஆகாசம் கூட நிறைஞ்சிருக்கவர் யார்? ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் தான். அந்த நிலையை நாமெல்லாம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். எத்தனை காலே அனாவிருத்தியும் ஆவர்த்தியும் செய்வ யோகினா பிரயாத்தாக யாந்தி காலம் தம் பட்சாமி பரதர்ஷப. இந்த கதை ஒரு பக்கம் இருக்குது. பரமில்லாத ஒரு நிலை அடையிறதுக்கு
இத்தனை 2000 யுகமாக பறந்து வளர்ந்து வந்துட்டுருக்கோன்னு ஒன்று இருக்குது. இதை தவிர இன்னொரு வழி இருக்குது. அடிக்கடி செத்து போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம் நம்ம. அந்த வழியை உனக்கு சொல்கிறேன் பாருங்கிற. எத்தனை காலேத்து அனாவிருத்தியும் ஆவர்த்தின் செய்வ யோகினா பிரயாத்தாயான் தம் காலம் பட்சாம்பதர்ஷம். எந்த வழியாக போனால் திருப்பி பிறப்போமோ, எந்த வழியாக போனால் பிறவில்லாத நிலை அடைவோமோ, ரெண்டு வழி ரெண்டு கதையும் சொல்கிறேன் பாருன்னார். அக்னி ஜோதிஹி ஆஹா சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாத்தாக கச்சந்தி பிரம்மவிதோ கச்சந்தா. யார் ஒருத்தம் அக்னிஹி ஜோதிஷு அகஸு சுக்லம் இந்த வழியாக ஷண்மாசம் உத்தராயணத்தில் யார் போகிறாளோ, பீஷ்மர் உத்தராயணத்தில் வரம் வாங்கிட்டார். பீஷ்மர் எனக்கு எப்போ அடித்தாலும் என்ன பண்ணாலும் நான் உத்தராயணத்தில் தான் போகணும்னு வரம் வாங்கிட்டார். அவள் அப்பாட்ட அவள் வரம் கொடுத்தார். அப்படிப்பட்ட உத்தராயண புண்ணிய காலத்தில் போகிறதுக்கு ரொம்ப 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 விசேஷம். அந்த உத்தராயணம் கூட சாந்திரமானம் சௌரமானம் 2-3 தினத்தில் வரும். சூரியனை அனுசரித்து போகிறதெல்லாம் சூரியமானம், சந்திரனை அனுசரித்து போகிறதுலாம் சாந்திராயணம் சந்திரமானம். சூரியமானம் நமக்கெல்லாம் இப்போ வரப்படிக்கு தை மாதத்தில் 1ஆம் தேதியெலாம் சூரியமான பிரகாரம் வரும். சந்திரமானங்கிறது ஒரு மாதம் முன்னாடியே நமக்கு வந்துடும். நம்ம பெரியவாள்லாம் சாந்திரமான பிரகாரம் ஆந்திராக்காரா கன்னடக்காரான்னு சொல்லிட்டு சாந்திரமான பிரகாரமே அவர் அப்போவே உத்தராயணத்தில் வந்துட்டார் அவர். அதனால் உத்தராயணத்தை நமக்கு டிசம்பரில் வந்தாலும் கூட, ஆனாலும் அந்த டிசம்பருக்கு முன்னாடியே சாந்திரமானம் வந்ததுனால சாந்திரமான பிரகாரம் உத்தராயணம் அவளுக்கு வந்து கொடுத்து. சூரியமான பிரகாரம் தைப்பூரம் தான் வரும். அந்த கணக்கு வேறு இருக்குது. அதனால் மொத்தம் 2-3 தினசில் இருக்குது. சூரியமானம் சாந்திரமானம் பார்கஸ்பதியமானம் 2-3 தினசில் இருக்குது. அதில் சாந்திரமான பிரகாரம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நல்ல நிலைக்கு அடைஞ்சா. இந்த பீஷ்மர் அடைஞ்சது சூரியமான பிரகாரம் உத்தராயணம் அடைஞ்சு தை மாதத்துக்கு அப்புறம் போய் உட்காந்து சங்கராந்திக்கு அப்புறம் உட்காந்து தான் பீஷ்ம தர்ப்பணம்லாம் பண்ணுறோம். நம்ம தை மாதம் கடைசியில் இதுக்கு முன்னாடி மகாசிவராத்திரிக்கு முன்னாடி பண்ணுவோம் நம்ம பீஷ்ம தர்ப்பணம். அவருக்கு என்ன பிரம்மச்சரிய பண்ணதுனால எல்லாரும் சேர்ந்து ஒரு தர்ப்பணம் பண்ணிவிட்டுருக்கு. நம்ம கிரகஸ்தனாக இருந்தால் பிள்ளைகள் பண்ணால் போகிறோம். பிரம்மச்சரியாதை பண்ணது எல்லோரும் சேர்ந்து தர்ப்பணம் இருந்தால் பீஷ்மர் பண்ணி எல்லோரையும் பண்ண வைக்கிறோம். ஏத்திர காலேத்து அனாவிருத்தியும் ஆவர்த்தியும் செய்வ யோகினா பிரயாதாக யாந்தி தம் காலம் பட்சாம்பதர்ஷம். யாரெல்லாம் எப்படி போகிறா எப்படி திரும்பி வராமல் இருக்கா அதெல்லாம் பற்றி சொல்கிறேன் பாருங்கிற. அக்னி ஜோதிரக சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாதா கச்சந்தி பிரம்ம. அதனால் உத்தராயணத்தில் போகிறவா திரும்பி வரமாட்டா. அவள் பிரம்மலோகத்திலே இருந்துக்கிண்டு பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே புது சஞ்சரே பரஸ்யாந்தே கிருதாத்மானா பரவிசந்தி பரம் பதம்னு அவள் திரும்பி வரமாட்டா. பிரம்மலோகத்துக்கு போய் உட்காந்து பிரம்மதேவனோடையே சேர்ந்து ஆதிகார் பிரசாந்தன்னு பிரம்மதேவன் அவரும் தபஸ் பண்ணிட்டே இருப்பார். தபஸ் பண்ணி அவரோட கூடவே சேர்ந்து லயிச்சு அப்படியே பிறவில்லாத நிலையை அடைஞ்சிருவா. ஆக பிறவில்லா அடையிற நிலை இந்த லோகத்தில் அடையிறது ஒன்று, பரலோகம் போனாலும் பிரம்மலோகத்துக்கு போனாலும் பிரம்ம விசாரம் பண்ணி பிரம்மாவோட சேர்ந்து போகிறதுன்னு ஒன்று. இந்த 2 தினசு நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. கைலாசம் வைகுண்டம்னா ஔபச்சாரிகமான லோகம். அது சாமீப்பியம் தவ பூஜனே ஒரு ஸ்லோகம் அந்த இதில் இருக்குது சிவானந்த லஹரியில். நம்ம நல்ல பூஜை பண்ண பகவான்கிட்ட கைலாசத்துக்கு போய் சாமீப்பியத்தை போய் அடையலாம். அதுக்கப்புறம் நிறையா கைங்கரியம் பண்ண சாரூப்பியத்தை அடையலாம். அவர் மாதிரியே நம்மளும் அடைஞ்சிடலாம். சாயுஜ்யம் மற்ற சித்தமத்திர பவதாம். சாயுஜ்யங்கிறது இங்கேயே சித்தமாக இருக்குது நமக்கு. இந்த பூலோகத்திலேயே இங்கேயே நமக்கு பிறவில்லாத நிலை அடையுது இருக்குதுன்னு 4-5 வழியில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் போகிறது ஞான மார்க்கத்தில் போகிறதுக்கும் வித்தியாசம். பக்தி மார்க்கத்தில் போனால் புண்ணியலோக பிராப்தி, ஞான மார்க்கத்துக்கு போனால் அத்திர பிரம்ம சமுஷ்டி எங்கேயிருந்து போயிடுவான். யோக மார்க்கத்தில் போகிறோம் உத்தராயணத்துக்கு போய் அங்கே போய் உபாசனை பண்ணுவோம். பிரம்மதேவனோட போய் இருந்துக்கிட்டு பிரம்மாவுக்கு எப்போ ஆதிகார கிருஷ்ணாத்துண்டு அவருக்கு ஒரு மோட்ச காலம் வரும்போது அது வரைக்கும் போயிடும். அது வரைக்கும் உட்காந்து தான் ஆனவர், உடனே போக முடியாது அவருடைய ஜீவன். ஆனால் இந்த உடம்பெல்லாம் இருக்காது. ஒரு விசேஷ சரீரம் அவரோட சேர்ந்து போயிட்டுருப்பான் பாட்டுக்கு. தூமோ ராத்திரி ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணானம் தத்திர சாந்திரம் சஞ்சோதி யோகி பிராப்தி நிவர்த்தது. சில கர்மங்கள்லாம் சில என்ன பண்ணுவான்னா சில கர்மாக்கள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி பலத்தெல்லாம் ஆசைப்படாமல் பலத்தையும் பகவான்கிட்ட கொடுக்காமல் தனக்குத்தானே பலம் வேணும்னு ஆசைப்பட்டுருக்கவாள் என்ன பண்ணுறான்னா தூமோ ராத்திரி ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணா வழியாக போவா. அந்த போகிற வழியில் என்னென்ன இருக்கும் தூமஸு ராத்திரி கிருஷ்ணன் இதெல்லாம் சேர்ந்து கிருஷ்ணபட்சம்லாம் ராத்திரியில் அழிச்சு போவாள். இருட்டில் போயிட்டே இருப்பாள். பாவம்
தத்திர சாந்திரமசன் ஜோதி, சாந்திரமஸ் ஜோதி தான் அவளை ஐஷன் போகும். அந்த சந்திரமசனுடைய ஒளி தான் பிரகாசம் தான் அவளை ஐஷன் போகும். அப்படிப்பட்டும் நிவர்த்ததே திருப்பி பிறப்பாவும். தட்சிணாயனத்தில் போகிறவன்னா திருப்பி பிறப்பான், உத்தராயணத்தில் போகிறவன் பிறக்க மாட்டான். அதனால் எல்லோரும் நிறைய பேர் உத்தராயணத்தில் போகிறாள் அவனா பிறக்க மாட்டாலாம் கேட்க முடியாது. யார் ஒருத்தர் ஞான வழியில் இருந்துக்கிட்டு கர்ம வழியில் இருந்துக்கிட்டு பலத்தை பகவான்கிட்ட கொடுத்துட்டு உத்தராயணத்தில் போகிறானோ, அந்த பெரியவா மாரி யாரோ மகான்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பீஷ்மாச்சாரி மாரி இருந்து போகிறாளோ அவள் தான் மறந்தார். பாக்கி எல்லாருக்கும் உத்தராயணம் தரிசனம் ரெண்டும் சமானம்தான். யார் ஒருத்தர் கர்மானுஷ்டானம் பண்ணி சொர்க்கலோகம் போகணும், அந்த லோகம் போகணும், இந்த லோகம் பண்ணி கர்மா பண்ணி யோகம் பண்ணி போகிறானோ அவனுக்கு சந்திரமான பிரகாரம். யார் ஒருத்தன் ஞான மார்க்கத்தையே போகணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஞான வழியில் போகிறானோ அவனுக்கு பிரம்மலோகம் திரும்பி வராது. ஒன்று நம்மமே இருக்கிறலாம் உத்தராயணம் போனால் திருப்பி பிறக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. எல்லோரும் திருப்பி வந்து தான் ஆகணும், போய் தான் ஆகணும். தட்சிணாயனம் உத்தராயணம் ரெண்டு வாழ்க்கை ஒரே கதை தான். அவன் மேலேயும் போக மாட்டான், கீழே போக மாட்டான், இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான், பூலோகத்திலே சுற்றிக்கிட்டே இருப்பான். சுக்லகிருஷ்ணே கதேஷேதே ஜெகத சாஸ்வதே மதே ஏகையாத்து அனாவர்த்தி அந்நியா ஆவர்த்ததே புனः. அதனால் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் ரெண்டு வழிகள் இருக்குது உலகத்தை. இதில் ஒன்று போகிற வழி, ஒன்று திரும்பி வர வழி. அதனால் திரும்பி வராத வழியை நம்ம அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். நைத்தே சித்தி பார்த்தஜானி யோகி முக்கியதி கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ புகார்ஜுன. அதனால் சிருஷ்டியில் வந்தாச்சுன்னா இந்த மாதிரி போயிட்டு வந்து உபதிரப்பட்டுட்டே இருக்கணும். அதெல்லாம் ஆசைப்படாமல் எல்லாத்தையும் விட்டுடு, என்னே நினச்சிக்கோ. சர்வேஷு காலேஷு என்னே யுக்துவா யோகயுக்தோ புகார்ஜுன. கர்மயோகத்தை பண்ணி என்னே நினச்சின்னு பலத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துச்சுன்னா நீ அந்த கிருஷ்ண அந்த லோகத்துக்கும் சந்திரமான லோகத்துக்கும் போக வேண்டாம், பிரம்மலோகத்துக்கும் போக வேண்டாம். பிரம்மலோகம் போனால் அத்தனை நாள் காத்திருந்து பிரம்மாவுக்கு எப்போ மோஷமோ அப்போ நீ போகணுன்னு அவசியமும் இல்லை. நீ என்னே நினச்சின்னு செத்து போயிட்டேன்னா நான் ஒன்று தூக்கி மேலே கொண்டு வச்சுருவேன். சர்வ வியாபகம் ஆத்மஸ்வரூபம் எங்கே நிறைஞ்ச ஆத்மஸ்வரூபம் உன்னையும் கலக்க வச்சுருவேன். பிறவில்லாத பெரும்பேற்றை நான் உனக்கு கொடுத்துருவேன். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு செய்வ தானேஷு யத் புண்ணியபலம் பிரதிஷ்டம் அத்தேதத் சர்வமிதம் விதித்வா யோகீபரம் ஸ்தானம் உபயதி திவ்யம் உபயதி சாத்தியம். அதனால் வேதங்கள்லேயும் யஜ்யங்கள்லேயும் தபஸ்லேயும் என்ன தானங்கள் பண்ணாலும் என்ன புண்ணிய பலன் சொல்லியிருக்கோ இத்தனையுமே எங்கிட்ட பலத்தை எல்லாம் கொடுத்துட்டு நீ பண்ணிட்டேன்னா சர்வமிதம் விதித்வா அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரிஞ்சுன்னு அந்த பலத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்து பண்ணேன்னா அப்படிப்பட்ட கர்மயோகியாக இருக்கும் உனக்கு பரம் ஸ்தானம் உபயோகிச்ச ஆத்தியம். முதல்லையே உனக்கு அந்த பலத்தை கொடுத்துருவேன்னா அதனால் வேலை நன்னா பண்ணு, பலத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு. நான் இருக்கேன், நான் தான் நடத்தி வைக்கிறேன்னு என்னை நினச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணு. உனக்கு திருப்பி வரக்கூடிய நிலையே இருக்காது, பிறக்க வேண்டிய நிலையே இருக்காது. அதனால் இதுமாரி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு அத்தியாத்மஸ்வரூபமாக நான் தான், ஆத்மஸ்வரூபமாக நான் தான் இங்கே நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆட்டி படைச்சி காக்கிறவன் நான் தான் சொல்லி இந்த சொர்க்கலோகம் முற்கலோகம் அங்கே போகிறது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாக இருக்கேன் அதையும் சொல்லி வேதத்தையும் தயாராக்கி வேதத்தையும் கொடுத்து அதனுடைய மந்திரத்தையும் கொடுத்து அர்த்தத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ண நான் தான் சொல்லி யாரெல்லாம் எப்படி போகிறோம், தட்சிணாயனத்தில் போனால் திரும்பி வருவோம், உத்தராயணத்தில் போனால் திரும்பி வருவோம், அந்த கதையெல்லாம் சொல்லி இந்த கதையெல்லாம் உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன, நீ எங்கிட்டே நடிச்சுட்டு என்னையே நடிச்சுட்டு பலன்கள்லாம் படுத்துட்டு பகவான்கிட்ட கொடுத்துரு. ஒரு பலனும் ஒன்று வேண்டாம், அப்படி பாட்டு கொடுத்துரு. அதுவே ஒரு ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுத்து பிறவில்லாத பெரும்பேற்றை கொடுக்கும்னு அருமையாக அர்ஜுனனுக்கு புரியும்படியாக தெளிவாக இந்த கதாகதியெல்லாம் சொல்லி போக்குவரத்தெல்லாம் அழகாக சொல்லி ரொம்ப தெளிவாக ஞானோபதேசத்தை அர்ஜுனுக்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் பண்ணுறார்.